நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிறப்பிலிருந்து இறப்பு வரை இளமையோடு வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு மத்தியில் தன் இளமை பருவத்திலேயே முதுமையை வேண்டி இறைவனை நாடி நின்றதால் தான் என்னவோ முதுமொழியாக இருந்தாலும் கூட இன்னும் இளமையோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவையின் முதுமொழிகள் யாவும். இது ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. உடன் வழங்குவோர் கற்பக விநாயகா கல்வி குழுமம். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. சங்க காலத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் இன்னும் இளமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆத்திச்சூடிதான் இன்றைய தலைப்பு. முதலாவதாக நமது சிறப்பு நடுவர்களில் ஒருவர் ஆத்திச்சூடியை நமக்கு தந்த ஔவையின் பெயரையே தனது புனை பெயராக கொண்டவர் ஐயா திரு ஔவை நடராஜன் அவர்கள். எத்துறையில் பணிபுரிந்தாலும் தமிழ் மீது தீரா பற்று கொண்ட மற்றொரு நடுவர் திருமதி இந்திரலேகா முத்துசுவாமி அவர்கள். குறைகளே இருந்தாலும் அதை நிறைகளாக சுட்டிக்காட்டும் நமது தலைமை நடுவர் ஐயா தமிழ் கடல் நெல்லை கண்ணன் அவர்கள். இந்த வாரத்தின் தொடக்க பேச்சாளர் திரு இளஞ்செழியன். அவர் பேசவிருக்கும் தலைப்பு அறம் செய்ய விரும்பு. வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான் என்று ஆணவத்தை தூக்கி எறிந்து விட்டு அறத்தோடு வாழச் சொல்லித்தந்த என் ஔவையின் அறம் செய்ய விரும்புதான் என் தலைப்பு. வள்ளுவன் போல் உலகின் மிகப்பெரிய தத்துவங்களை எல்லாம் தன் ஆத்திச்சூடியில் ஒற்றை வரைக்குள் அடக்கி தந்தவள் அந்த அபூர்வ பாடின். ஆத்தியை சூடி கொன்றை வேந்தன் வழியே மூதுரை நல்வழி பாடிய அந்த ஔவை பாட்டி சொன்னால் தன்னுடைய ஆத்திச்சூடிய அகரத்தில் துவங்க வேண்டும் என்று சிந்திக்கிற பொழுது புத்தனைப் போல அன்பை போதி என்றும் துவங்கி இருக்கலாம். பின்வந்த பாரதியைப் போல அச்சம் தவிரென்றும் சொல்லி இருக்கலாம். ஆனால் அன்பை போதிப்பதை விடவும் அச்சம் தவிர்ப்பதை விடவும் சாலச் சிறந்தது அறம் செய்ய விரும்புவது. அதிலும் அறத்தை செய் என்று முடிக்காமல் அந்த அறத்தையும் விரும்பி செய்ய வேண்டும் என்ற சிறப்பானது என்ற காரணத்தினால்தான் ஆத்திச்சூடியை துவக்குகிறாள் ஔவை முதல் அடியாக அறம் செய்ய விரும்பு என்று. அந்த அறம் செய்ய விரும்பு என்கிற வார்த்தையில் எப்படி தமிழ் எழுத்துக்கெல்லாம் அகரம் ஆதாரமாய் விளங்குகிறதோ அப்படி மானுட வாழ்க்கையின் ஆதாரமாய் விளங்கிக் கொண்டிருப்பது அறம் என்பதை உணர்ந்ததால் தான் ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் ஒளிந்திருக்கும் மனிதத்தை உணர்ந்து கொள்ள அறத்தின் வழி வாழ வேண்டும் என்று அன்றே சொன்னாள் ஔவை. அறம் என்கிற வார்த்தைக்கு காலத்துக்கு காலம் மனிதருக்கு மனிதன் வரையறைகள் மாறிக்கொண்டே போகும். ஆனால் எல்லா வரையறைகளுமே தன்னால் இயன்ற வரையில் பிறருக்கு உதவி செய்வது ஒருபோதும் பிற உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்கிறது என்ற கருத்தையே மனித மனங்களில் விதைக்க முயற்சி செய்கின்றன. அதை உணர்ந்த வள்ளுவனும் முன்பே சொல்லி போனான், அறத்தின் ஊங்க ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கலின் கேடு என்று சொன்ன அந்த வள்ளுவன் அறம் என்ற வார்த்தைக்கு சொல்லுகிற பொழுது அப்படி அறம் இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிற பொழுது அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று இளங்கோ சொன்னானே. ஆனால் இன்றைக்கு அரசியலில் பிழைக்க வேண்டும் என்றால் அறத்திற்கு கூற்றுவனாக இருந்தால் மட்டுமே பிழைக்க முடியும் என்ற நிலைமை இருக்கிறது. அறம் என்பது என்ன தெரியுமா? தான் பள்ளி செல்கிற வழியில் ஒரு மழைக்காலத்தில் குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கும் ஒற்றை நாய்க்குட்டியை தன் உடை அழுக்காவதை பற்றி சற்றும் சிந்திக்காமல் தன் நெஞ்சோடு அணைத்து செல்கிறாளே அந்த சிறுமியின் செயல். தனக்கு பிச்சையாக கிடைத்த ஒற்றை ரொட்டி துண்டை தன்னோடு இருக்கும் நாய்க்கு பகிர்ந்தெழுதி விட்டு தின்கிறானே அந்த பிச்சைக்காரனின் செயல். பால் இல்லாத தன் வற்றிய மார்பை குப்பை தொட்டியில் கிடந்தெடுத்த குழந்தையின் பசிக்காக அவன் அந்த குழந்தையின் வாயில் திணிக்கும் அந்த ஏழை தாயின் செயல். இவைதான் அறம், இவைதான் வாழ்க்கை. உணர்வுகளை தொலைத்து விட்டு இயந்திரங்களாய் ஓடிக்கொண்டிருக்கும் நவ நாகரிக வாழ்வில் மனிதர்களே சற்று திரும்பி பாருங்கள். ஔவை சொன்னதை, வாழ்க்கையை மகிழ்வதற்கான ரகசியமே நாம் விரும்பி செய்யும் அறத்தில் தான் இருக்கிறது என்ற அந்த ஔவையின் வழி வாழ்பவர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் கால ஓட்டத்தில் கரைந்து போய் இருக்கிறார்கள். ஆக என்னுடைய அருமை நண்பர்களே, அறம் செய்ய விரும்புங்கள் ஔவையின் வழியில். நன்றி, வணக்கம். இயற்கை இன்பத்தை நுகர்ந்து வீரத்தை வணங்கி அறத்தை ஓம்பி வளர்த்தனர் நம் முன்னோர்கள் திராவிடர் மக்கள். அது மாதிரி வீரமாக இருந்தாலும் அறத்தை ஓம்பி வளர்க்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னீங்க. நன்று. அது என்ன அறம்னா என்ன பொருள்? பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் உதவி செய்வது, மற்ற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பது, ஒழுக்கத்தோடு வாழ்வது. இப்படி எங்கே அது பொருள் இருக்கு? அறம் என்று சொன்னால்
ரொம்ப எளிமையாக நேர்மைன்னு சொல்லிவிடுங்கள். நேர்மையோடு ஒரு எல்லை வகுத்து கொண்டு நாம் இருக்க வேண்டும் என்று நாளுதோறும் மனத்தில் விரும்புவதைத்தான் அறம் செய்ய விரும்பு என்று சொல்லியிருக்கலாம். ரொம்ப நன்றாக பேசினீர்கள், வாழ்த்துக்கள். வள்ளுவர் குறளுக்கு போனேன். அதில் அறத்துக்குன்னு அவர் சொல்லியிருக்க சிறந்த குறள் ஒன்று இருக்குது, சொல்லு பார்ப்போம். மனத்துக்கண் மாசில நாதல் ஒருவருக்கு அனைத்து அறம். எல்லா அறமும் அதுதான் அண்ணன் சொன்னது. மனத்தில் மாசு இல்லைன்னாலே அவன் நேர்மையாக இருக்கான்னு தானே அர்த்தம். நேர்மையாக இருக்கான், நாணயமாக இருக்கான், ஒழுக்கமாக இருக்கான். அது மாதிரி அந்த பாடலையே முழுமையாக சொல்லலை. வான்குருவின் கூட வல்லருக்கு தொல்கிறையான் தேன் சிலம்பு யாவருக்கும் செய்திருந்தால் யாம்பெரிதும் வல்லோமை என்று வலிமை சொல்ல வேண்டாங்கான். அடுத்து என்னது வரி? ஒவ்வொருக்கும் அவற்றை எழுதி. நான் தப்பாக சொல்கிறேன் இல்லை, அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். அதை இழுத்தேன் உள்ள. அதுக்கு தான் நான் விட்டாத நீ எல்லாருக்கும் ஒவ்வொன்று எழுதி. எல்லாருக்கும் இந்த மனிதர்கள் நான் பெரியவன் நீ பெரியவங்கிறான்ல, அது இல்லைங்கிறாவா. வான்குருவியை கூட ஒரு பொறியாளரால் செய்யவே முடியாது. என்னது பாடலை சொன்னால் முழுசாக சொல்லு, முழுசாக படி, புரியுதா? எச்சரிக்கையாக பேசணும். சரிங்கய்யா. இன்னும் சுற்றுக்கெல்லாம் வரணும்ல. கண்டிப்பாங்கய்யா. அப்புறம் போகும்போது ஐயா மேலே கோவப்படக்கூடாது. நல்லா இருக்கு. நன்றிங்கய்யா. இதோ மேடையை சிறப்பிக்க வரும் அடுத்த பேச்சாளர் ஜெயசங்கரி. அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டியதன் முக்கியத்துவத்தை வள்ளுவன் கூட ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று 1.25 அடியில் நீட்டித்தான் சொல்ல முடிந்தது. ஆனால் அதை மிக எளிதாக ஈவது விலக்கேல் என்று 2 வார்த்தையில் சுருங்கச் சொல்லி தமிழ்த்தாயின் தவப்புதல்வி என்று தன்னை நிரூபித்துக் கொண்டாள் அவ்வை. அம்மாவும் அப்பாவும் சொன்னால் நாம் கேட்க மாட்டோம் என்றுதான் அன்றே அவ்வை பாட்டி செல்லமாய் சொல்லிச் சென்றாள். ஆனால் அம்மாவையும் அப்பாவையும் அடுத்த வேளை சோற்றுக்கு கையேந்த வைத்துவிட்டு அவர்களுக்கு கொடுப்பதே ஈகை என்று நாம் மார்தட்டிக் கொள்வதை பார்க்க நல்ல வேளை அவள் இன்று உயிரோடு இல்லை. அவ்வையின் ஈவது விலக்கேலை கண்ணதாசன் மிகழகாக சொல்லியிருப்பார். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம் என்று மனிதத்தின் மகத்துவத்தை அவரும் சொல்லியிருக்கிறார். ஆனால் வரி விலக்கு பெறுவதற்காகவும் வரி வரியாய் செய்திகளில் இடம் பெறுவதற்காகவும் தருவதே ஈகை என்று புதியதோர் விளக்கம் என் இளைய தலைமுறைக்கு சொல்லித்தரப்பட்டுவிட்டது. உணவகங்களின் வாயில்களில் தலையை சொரிந்தபடியும் வயிற்றில் அடித்தபடியும் பசியை சொல்லிக் கொண்டு நிற்கிறார்கள் குழந்தைகள். நம் வயிறு நிறைத்துவிட்டு திரும்பும் போது அவர்களுக்கு வீசிவிட்டு வருகிற சில்லறைகளையே ஈகையின் உச்சம் என நாம் பெருமைப்பட்டு கொள்ள முடிவது வேதனையான விஷயம் இல்லையா? ஆயுள் நீடிக்கும் என்று தெரிந்த பிறகும் நெல்லிக்கனியை அதியமானுக்கு கொடுத்து நட்பிற்கு பெருமை சேர்த்தது அவ்வையின் ஈகை. யாரு கொடுத்தா? அதியமான். நீ என்ன சொன்ன? அவ்வை அதியமானு கொடுத்தாங்க. சொல்லு. இவையல்லவா இன்றளவும் நம்முடைய பாரம்பரியத்தை தாங்கி நிற்கிற வேர்கள். உணர்வின் எச்சங்களை பத்திரப்படுத்துவதை விட்டுவிட்டு உணவின் எச்சங்களை பத்திரப்படுத்துவதைத்தான் நாம் கற்றிருக்கிறோம். இந்த கல்லாகி போன மனிதர்களின் இதயங்களின் பாரங்களை சுமக்க முடியாமல் இயற்கை தாய் விம்மி துடிக்கிற போதெல்லாம் வாழ்விழந்து வழியிழந்து நொந்து நிற்பவர்களுக்கு வீட்டில் இருக்கிற கிழிந்த வெளிரிய ஆடைகளை அள்ளி கொடுக்கிற போதே ஈவது விலக்கேலை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பது மிகச்சிறப்பாக தெரியவில்லையா? கை நீட்டி யாசிப்பவனுக்கு நாம் அளிப்பது பிச்சை. தேவையறிந்து ஒருவன் கேட்காத போதே அவனுக்கு நாம் உதவுவதுதான் தானம். பிச்சை இந்த சமூகத்தின் சாபம். தானம் மனிதன் சக மனிதனுக்கு வழங்கக்கூடிய வரம். வரங்களை நாம் வாரி வழங்குவோம். மனிதரிலிருந்து புனிதர்களாகி அவ்வையின் வார்த்தைகளுக்கு உயிர் கொடுப்போம். ஈவது விலக்கேல். நன்றி. தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நன்றாக பேசினீர்கள். இந்த 2 வரியை நாம் அன்றையிலிருந்தே நம்ம வழி நடத்தி கொண்டு வந்தால் நம்ம நாட்டில் ஒருத்தரும் பிச்சைக்காரரும் இருக்க மாட்டாங்க, முதியோர் இருக்க மாட்டாங்க, அனாதை இல்லை, எதுவுமே இருக்காது. எல்லாரும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மளோட இன்கம், நம்மளுடைய வருவாயில் ஓரளவு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு பிளான் பண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் இந்தியா எங்கேயோ இருக்கும். நம்ம பிள்ளைங்கள்லாம் வெளிநாடு போக வேண்டிய அவசியமே இல்லை. வெளிநாட்டுக்காரங்களாம் நம்ம நாட்டுக்கு வந்து அவையை பற்றி சொல்லுவாங்க. நன்றி. ஈவது யாருக்கு கொடுப்பது? தேவைப்படுகிற ஒருவனுக்கு
தன்னை கூட தர முடிந்து அவனை உயர்த்த முடிந்தால் அது ஈகை அப்படின்னு. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, வேறு வழியில்லாமல் வறுமைப்பட்டவர்களுக்கு தருவதுதான் ஈகை. இப்போ கோடி உடையவர்களுக்கு நாம் மேலும் கொடுத்தால் அதை தடுக்கலாம். 10 கோடி வைத்தவர்களுக்கு வரி விலக்கு தரலாம் என்று சொன்னால் அதை தடுக்கலாம். ஆனால் வரியார்க்கு கொடுப்பது இருக்கிறதே, அது அவருடைய உயிருக்கு விலை தருவது போல. எனவேதான் ஈவது விலக்கேல் என்பது வறுமை உடையவர்களுக்கு உடனடியாக கண்ணீரை துடைப்பது என்ற கருத்துத்தான் அது. மற்றபடி ஈவது என்ற நீங்கள் விரிவான பொருள் எடுத்து சொன்னது ரொம்ப நுட்பமாக இருந்தது. நான் என்ன சொல்றேன், ஏழை குழந்தைகள் என்று மேடையிலே அழைத்து வைத்து அந்த பிள்ளைகளின் மனதை நோகடித்து விட்டு அவனுக்கு படிக்க புத்தகம் கொடுக்கறதனை விட, அவன் சொன்ன மாதிரி பிச்சை புகினும் கற்க நின்றேன்னா அந்த மாதிரி அந்த பிள்ளைகள் பிச்சை எடுத்து படிச்சுட்டு போட்டோம். இது கொடுக்க வேணாம். ஈவது விலக்கையில 2ஆ எடுத்துக்கணும். கோடிக்கணக்கில் பணத்தை வச்சுக்கிட்டு ஈவதை விளக்குறானே, அதுவும் தப்பு தான். கோடிக்கணக்கில் வச்சிருக்கிறான், கொடுக்கவே மாட்டேங்கிறான். இறந்து போவோங்கிறது அவனுக்கு தெரியுது. அவன் இறந்து போகலைனாலும் அவனுடைய மருத்துவர் அதை ஏற்பாடு பண்ணிடுவாருங்கிறது கூட அவனுக்கு நினைவு இருக்க மாட்டேங்குது. 1 ஈவது இலக்கு 1. இன்னொன்று, ஒருத்தன் கொடுக்க நினைக்கிறான், அவனுக்கு ஒரு உணர்வு இருக்கிறது, எண்ணம் இருக்கிறது, கொடுக்க போகிறான்ங்கிற பொழுது அவன் கூட இருக்கிறான் பாரு. அவன் எதுக்கு என்னாச்சு எப்போ பார்த்தாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கேங்கிறான் பார்த்தியா, அவனும் கேடு. எச்சரிக்கையாக பேசணும். அதிகமாக எதுக்கு அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தான்? நெல்லிக்கனி தான் உயிர் வாழ வைக்கிற கனி. இப்போ நம்ம பிள்ளைகளாம் வீணாக போயிட்டான். தினசரி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா போது உடம்புல ஒரு நோயும். நல்லா நனவோட பேசணும். போ. இடது கை கொடுப்பதை வலது கை அறியாது வாழ்ந்த வள்ளல்கள் பலர் நம் நாட்டில் இருந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தபோதும் கூட இப்பொழுது உலக அளவில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களில் 33% பேர் நம் இந்தியாவில் மட்டும் இருக்கிறார்கள் என்ற நிலைப்பாட்டில் நாம் இருக்கும் பொழுது ஈவது விளக்கேல் என்ற தலைப்பு இந்த வாரம் அவசியமானதுதான். பிள்ளை பிராயத்திலேயே நமக்கு புகட்டப்பட்ட ஆத்திச்சூடியிலிருந்து தொடர்ந்து பேச வரும் அடுத்த பேச்சாளர் ஊக்கமது கைவிடல் தலைப்பில் திரு கல்யாண சுந்தரம். ஊக்கமது கைவிடேல். சிக்மண்ட் ஃப்ராய்டு உளவியலினுடைய தந்தை. 19ஆம் நூற்றாண்டில் சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லுகிறான், ஒவ்வொரு மனிதனின் தோல்வியும் அவனுடைய அவநம்பிக்கையிலிருந்தே துவங்குகிறது என்று. தமிழிலேயே யாராவது பெரியவர்கள் இருந்தால் சொல்லிவிட்டு ஃப்ராய்டை கடைசியில் சொல்லு. வேணாம், நம்ம தமிழனுக்கு அப்புறம் அப்படி தான் வீணாக போகிறான். எனக்கு வருத்தது, நீ நல்ல கெட்டிக்காரன், அதெல்லாம் நான் இல்லைன்னு. அவ்வையிலேருந்து ஒன்று கொடுத்துருக்கோம், நீ எடுத்த உடனே சிக்மண்ட் ஃப்ராய்டுக்கு ஏன் போகிற? வள்ளுமை இல்லைங்க. உளவியலின் தந்தை என்று பேசப்படுகிற சிக்மண்ட் ஃப்ராய்டு 19ஆம் நூற்றாண்டில் சொன்னதை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உலகத்திற்கு சொன்னவள் எங்கள் தமிழ் மூதாட்டி அவ்வை. அதுதான் என்னுடைய சிறிய சிந்தனை. நாங்கள் முதலிலே சொன்னதைத்தான் ஆய்ந்து அறிந்து எங்கள் உலக பெரும் அறிவாளிகள் வந்து இந்த மண்ணுக்கு சொன்னார்கள். என்ன செய்வது, தமிழனின் சோதனை காலம், ஆங்கிலேயன் சொன்னால் தான் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்கிற சிந்தனை தான் வருத்தத்திற்குரியது. நண்பர்களே, பல பேர் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு கவிஞன் வாழ்ந்தான், இந்த தமிழ்நாட்டிலே வாழ்ந்தான். அவன் வாழ்ந்த சமூகம் அவனை குற்றவாளி கூண்டிலே நிறுத்த விரும்பியது. 8 திசையிலும் அவனுக்கு எதிர்ப்புகளே வந்தது. ஆண்ட அரசாங்கம் அவனை அழித்துவிட வேண்டும் என்று விரும்பியது. அழித்துவிட விரும்பிய அரசாங்கத்தை பார்த்தும் அந்த சமூகத்தை பார்த்தும் அந்த கவிஞன் சொன்னான், நோவாலே புத்தன் மாண்டான் கண்டீர், அந்தனாம் சங்கராச்சாரியன் செத்தான், அதற்கடுத்து வீரமானுஜனும் போனான், சிலுவையிலே அடியுண்டு இயேசு செத்தான், தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான், பலர் புகழும் ராமனுமே ஆற்றில் வீழ்ந்தான், இப்புவி மீது நான் சாகாதிருப்பேன் காண்பீர் என்றான். 80 ஆண்டுகளை கடந்தும் அந்த எட்டயபுரத்து எரிமலை இன்னும் சாகாமல் இருக்கிறான். அவனது உள்ளத்து ஊக்கம் அவனை வாழ வைத்திருக்கிறது. ஒரு முதலமைச்சர் இந்த மண்ணிலே இருந்தார். இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நூற்றுக்கணக்கான முதலமைச்சர்கள் ஆங்காங்கே எல்லா மாநிலங்களிலும் இருந்திருக்கிறார்கள். இந்த முதலமைச்சர் நினைத்தார், கல்வி கொடுத்து விட்டால், இந்த பிள்ளைகளுக்கு கல்வி கொடுத்து விட்டால், கல்வி அறிவு பெற்றுவிட்டால் இந்த பிள்ளைகள் உலகை ஆளுவார்களே, இவர்கள் தங்கள் வறுமையை தாங்களே தீர்த்துக் கொள்ளுவார்களே, கல்வி கொடுக்க வேண்டும் என்றால், அவன் பள்ளிக்கு வர வேண்டும் என்றால் மதிய உணவு கொடுத்தால் நல்லதாயிற்றே என்று கருதினார். போய் பார்த்தார், மதிய உணவு திட்டத்திற்கு போதிய பணம் இல்லைன்னு சொல்லிட்டான். பணமில்லை என்ற பிறகு திட்டத்தை ஒத்தி வைத்து போயிருந்தார் என்றால் அவரும் சாதாரண முதலமைச்சர்.
ஆனால் என் பிள்ளைகள் படிக்க வேண்டும், என் பிள்ளைகள் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக தெரு தெருவாக நான் இறங்கி பிச்சை ஏற்பேன் என்று சொன்னான் அந்த முதலமைச்சர். சொன்னதோடு நிற்கவில்லை. ஆண்ட 9 ஆண்டு காலங்களில் 14,000 பள்ளிக்கூடங்களை தமிழ்நாட்டின் தெருக்கள் தோறும் உருவாக்கினான். 4,400 பள்ளிக்கூடங்களில் துவக்க பள்ளிகளிலே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து சேர்த்தார். அவர் பிறந்த மாதம் இந்த மாதம். நான் பேசுகிறேன், அந்த மனிதனினுடைய உள்ளத்து ஊக்கம்தான் அந்த முதலமைச்சரை, சாதாரண காமராஜை கல்வி கண்டிருந்த பெருந்தலைவர் காமராஜாக நம் முன்னால் நிறுத்தி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இதே ஜூலை மாதத்திற்கு சொந்தக்காரி இன்னொருத்தி இருக்கிறாள். அடித்தார்கள், படிப்பேன் என்றாள். மிரட்டி பார்த்தார்கள், படிப்பேன் என்றாள். ஒரு நாள் சுட்டே போட்டார்கள், நானும் படிப்பேன், என் சமூகத்தைச் சேர்ந்த பெண்களையும் படிக்க வைப்பேன் என்றாள். விளைவு, தன்னுடைய 16வது பிறந்த நாளை உலகத்தின் 180 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகள் இருக்கிற ஐநா மன்றத்திலே போய் நின்று 16வது பிறந்த நாளை கொண்டாடினாள் மலாலா. அவளது உள்ளத்து ஊக்கம் வெற்றி பெறச் செய்திருக்கிறது. இந்த மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்து எதை நமக்கு சொன்னார்களோ, இவர்கள் வாழ்க்கை எதை நமக்கு பாடமாக சொன்னதோ, அதை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வார்த்தைகளால் பாடமாக சொல்லிவிட்டு போனாள் அவ்வை. அதுதான் ஊக்கமது கைவிடேல். அதனால் தான் நான் சொல்லுகிறேன், சொன்னது தமிழச்சி, ஆனால் சொன்னது தமிழர்களுக்காக மட்டுமல்ல, உலக மனித குலத்திற்காக. எனவே உலக மனித குலம் அவ்வையை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். நண்பர்களே, ஒரு சிறிய கருத்தை பதிவு செய்து முடிக்கிறேன். இந்த அகரவருக்கம் இருக்கிற இந்த ஆத்திச்சுடியை ஒரு மலை போல் அமைத்திருக்கிறாள் என்று நான் நினைக்கிறேன். அந்த மலையினுடைய உச்சியிலே 2 செயல்களை வைத்திருக்கிறாள். அதுதான் ஊக்கமது கைவிடேல், என் எழுத்திகளேல். ஏன் அப்படி சொல்லுகிறேன்? அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்பி அறம் செய்கிறாயா, துன்பம் வரும் நேர்மையாய் நடக்கிறவனுக்கு. ஊக்கமது கைவிடேல். ஆறுவது சினம், சினத்தை ஆற்ற வேண்டும் என்று நினைத்து சினத்தை ஆற்றி விடுகிறாயா, நீ பலகீனமானவன், தோல்வியுற்றவன் என்கிற கேலி பேச்சுக்கள் வரும். ஊக்கமது கைவிடேல். இயல்வதை மறைக்காமல், அதை மறைத்து விடாமல், மற்றவர்கள் ஈயும் போது நீங்களும் ஈகைத்திறனோடு இருக்கிறீர்களா, உங்களை ஏமாற்றி போவதற்கு ஆட்கள் வந்து சேருவார்கள். ஈவதே தவறு என்று நினைத்து விடாதீர்கள். ஊக்கமது கைவிடேல். உடையது விளம்பாமல் இருக்கிறீர்களா, நீங்கள் வளர்ச்சி பெறவில்லையோ என்று உலகம் நினைக்கும். ஆனால் மலருக்குள்ளே தேன் இருக்கிறது என்று வண்டுக்கு கடிதம் போட வேண்டிய அவசியமில்லை. திறமை இருக்கிறவன் வென்று விடுவான். அந்த சமயங்களில் ஊக்கத்தை கைவிட்டு விடாதே. எனவே இது மலை போல் அடுக்கினால் என் தலைப்பை தாண்டி போகிறது. ஆனாலும் அவ்வை இப்படி ஒரு வடிவத்தை கொடுத்திருக்கிறாள் என்று நினைக்கிறேன். இன்னும் 3000 ஆண்டுகளுக்கு பிறகும் முப்பரிமாண ஆய்வு செய்யக்கூடிய தகுதி ஆத்திச்சூடிக்கு உண்டு, அவ்வைக்கு உண்டு. அதை தமிழர்களும் உலக மனிதகுலமும் பாதுகாத்து வைக்க வேண்டும். இறுதியாய் சொல்லி முடிக்கிறேன், வீடுகளுக்குள்ளே கூட 50,000 ஆண்டு பாரிய வரலாற்று பெருமைக்குரிய தமிழர்கள் வீட்டிற்குள்ளே கூட தமிழ் பேசுவது கேவலம் அசிங்கம் என்று நினைக்கிற சூழலிலே தமிழை பேசி ஒருபடியாவது முன்னோக்கி தள்ளி விடுவோம் என்று நினைக்கிறோமே. நம்மை பார்த்துத்தான் அவ்வை சொல்லுகிறாள், ஊக்கமது கைவிடேல், 1000 தடைகள் சூழும், அத்தனையும் அடித்து முடித்து ஒரு நாள் தமிழ் ஆளும். வணக்கம். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க சொன்னது பல சான்றுகள் சிறப்பாக இருக்கின்றன. எந்த பணி செய்தாலும் இடர்களும் தடைகளும் வரும். அதை எப்படியாவது மிதித்து கொண்டே போக வேண்டும். முள்ளில்லாத மலர்கள் இல்லை, கல்லில்லாத சாலைகள் இல்லை. எனவே நீங்கள் நடக்கும் பொழுது எப்படி மிதித்து கொண்டு நடக்கிறீர்களோ அதுபோலத்தான் ஊக்கமது கைவிடேல் என்பது ஒரு உயர்ந்த கருத்தை மிக எளிய சொற்களில் காட்டிய ஒரு அருமையான நன்மொழியை நீங்கள் ரொம்ப நன்றாக பேசினீர்கள். முதல்ல தொந்தரவு பண்ணிட்டேன்னா, நீ சொன்ன செய்தி சரிதான், நம்ம சொல்லி அவனை சொல்லேன் அப்படின்னு சொல்ல வந்தேன். நம்ம நாட்டில் ஒரு பயிலும் இல்லைன்னு நினைக்கிறேன். நீ அப்படித்தானே? காமராஜர் மட்டும்தான் சொன்னேன். மகாத்மா காந்தின்னு ஒருத்தர் இருந்தான். அவனுடைய விடாமுயற்சி தான் இந்திய விடுதலையே. புரியுதா? குத்தீட்டி ஒரு புறத்தில் குத்த வேண்டும், கோடரியால் ஒரு புறத்தை பிழக்க வேண்டும், ரத்தம் வர தடியடிகளால் நரமுண்டாக்கி நாற்புறமும் பலர் உதைத்து நலியத்திட்டு அத்தனையும் நான் பொறுத்து அகிம்சை காப்பேன் அவன் நாமக்கல்லார் சொல்ற. காமராஜரை சொன்னேன், நான் சொல்லித்தான் தேரணும். அது முடிவெடுத்தது நெல்லை மாவட்டத்தில். முதலமைச்சர் வர்றார், முதலமைச்சர் தான் வருவார். அவர் அப்படி ஒரு முதலமைச்சர் இருந்தார்னு வச்சுக்க. ஒரே ஒரு போலீஸ்காரர் கூட இருப்பார். சேர்மாதேவி இல்லை அந்த தொடர் வண்டி போகிற அந்த கதவை சாத்தியிருந்தாங்க. இவர் இறங்கி நின்னார். ஒரு பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். இவர் அவன்கிட்ட போய் இன்னும் பள்ளிக்கூடம் போலையான்ட்டார். அவன் இவரை ஏறானுங்க பார்த்தான். ஏன்னா இவர் அவனுக்கு தெரியல.
இவர் சினிமாவில் நடிக்கல பார்த்தியா, ஜெயிலில் தானே இருந்தார். அதனால் இவரை பார்த்தோன்னே யாரானுங்க பார்த்தான், ஓ பள்ளிக்கூடம் போனால் யார் கஞ்சி ஊற்றுவான்ட்டான் இவர்கிட்ட. இந்த கூட இருந்த ஒத்த போலீஸ்காரன் அந்த பையனை அடிக்க போகிறான். அதான் காமராஜ் அவனை கூட சத்தம் போடுதாரு, அவனுக்கு சுதந்திரம் வந்ததே தெரியல, நான் தான் முதலமைச்சர் தெரியல, அவ்வளோ அறியாமையில் வறுமையில் இருக்கான், நீ படிச்சுட்டு இன்ஸ்பெக்டராக இருக்க, அவன் அடிக்க போகிற லூசு போயிலன்னு. அப்போவுமே எஸ்பியை கூட்ட அவன் என்ன பண்ணார், ஆம்படு போலீஸ்க்கும் மாற்றிட்டார். இவன் ஊருக்குள்ளே இருந்தால் ஊரை கெடுத்துருவான்ட்டார். இன்ஸ்பெக்டர் முடிஞ்சாச்சு வேலை இந்த பையனால். திரும்ப கேட்குறாரு, கஞ்சி ஊற்றுனா பள்ளியிடம் போவேன்னார். அவன் திரும்ப வேறு யாரானுங்க பார்த்தான், கஞ்சி நீர் ஊற்றுவேரு போவேன்ட்டான். அவனுக்கு ஒரு தெரியாது. சென்னைக்கு வந்தோடனே நேத்து சுந்தரவடிவேலை கூட்டு, இப்போ அந்த சின்ன பிள்ளைகளுக்கு சோறு போட்டால் பள்ளிக்கூடம் போகாம போடுக்கா, இது பாருனா 2 அந்த திட்டம். அப்போ தான் மாணவர்கள்ட்ட பேசும்போது சொன்னார், இந்த புலவனுங்கள்லாம் உங்களை பிச்சை எடுத்தாது படிங்கன்னு சொல்லியிருக்கான். நான் கண்ணுங்களா, நீங்கள் யாரும் பிச்சை எடுக்க வேண்டாம்டா, நான் ஊராக போய் உங்களுக்கு பிச்சை எடுக்கண்டா, நீங்கள் படிங்கடா, நான் பிச்சை எடுக்கேன்னு சொன்னார். அதனால் நான் எப்போதும் சொல்லுவேன், காமராஜர் கல்யாணம் பண்ணல குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் ஒன்று மட்டும் சொல்லுவேன், தமிழ்நாட்டில் கல்வி பெற்றவன் அத்தனை பேரும் காமராஜருக்கு குழந்தைகள், நீங்கள் மறந்துடாதீங்க. அருமையாக ஊக்கமது கைவிடையல்னா அதுதான். என்ன நல்லா இருக்குட்டி, நல்லார் நல்லார். திரு கல்யாண சுந்தரம் அவர்களை தொடர்ந்து ஏற்பது இகழ்ச்சி எனும் தலைப்பில் பேச வரும் அடுத்த பேச்சாளர் பௌசியா பானு. அறம் செய்ய விரும்பு, ஐயமிட்டு உன் என்றெல்லாம் தான தருமங்களை பற்றி சொன்ன அந்த தமிழ் மூதாட்டி ஏற்பது இகழ்ச்சி என்று சொல்லி இருக்கிறாளே என்ற சந்தேகம் என்னுள் எழுந்தது. உண்மையில் ஏற்பது இகழ்ச்சியா என்ற சந்தேகம் என்னுள் எழுந்தது. அதற்கு முன்னதாக ஏற்பது தண்டனைக்குரியது, தவறானது என்ற சொற்களை எல்லாம் பயன்படுத்தி இருக்கலாம். ஏன் இகழ்ச்சி என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறாள் என்று நான் சின்ன ஆய்வு செய்த போது, தமிழன் மானம் போனால் மரித்து போவான் என்பதால் தான் ஏற்பது இகழ்ச்சி என்று சொன்னாள். எப்பொழுது யாருக்கெல்லாம் ஏற்பது இகழ்ச்சி என்று ஆய்வு செய்து பார்த்தால், எவன் ஒருவன் மானத்தை இழந்து மதியினை இழந்து இன்னொருவரின் முன்னால் தன்னுடைய சுயநலத்திற்காக கையேந்துகின்றானோ யாசிக்கின்றானோ அப்பொழுது ஏற்பது இகழ்ச்சி என்று அவ்வை சொல்லிவிட்டு சென்றார். வள்ளுவன் இன்னும் கடுமையாக சாடுகின்றான். பிச்சை எடுத்துதான் வாழ வேண்டும் என்ற உயிர்கள் படைக்கப்பட்டால் அந்த ஆண்டவனை பிச்சை எடுத்து திரியட்டும் என்று சொன்னான். அண்ணல் காந்தி அதனால் தான் அழகாய் சொன்னார், எனக்கு மட்டும் பதவியில் இருக்கும் வாய்ப்பு கிடைத்தால் உழைக்காமல் உண்ணக்கூடியவர்களின் கூடாரமாக விளங்கக்கூடிய இந்த அன்ன சத்திரங்களை எல்லாம் முதலில் நான் மூடி விடுவேன். பாரதி சொன்னான், சோம்பல் மிக கெடுதி பாப்பா என்று சொன்னான். ஏற்பது இகழ்ச்சி என்று சொன்ன நம்முடைய நாட்டில்தான் பிச்சைக்காரர்கள் தடுப்பு சட்டம் ஒன்று இருக்கிறது என்று எண்ணுகிற பொழுது நம்முடைய ஏற்றமிக்க பண்பு எங்கே போனது ஐயா? இன்னொன்று சொல்லட்டுமா, இங்கே அலட்டிக் கொள்ளாமல் யாசிப்பவர்கள் ஆன்மீக வேடம் போட்டுக் கொள்ளுகிறார்கள். அதட்டி மிரட்டி யாசிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதிகாரி வேடம் போட்டுக் கொள்ளுகிறார்கள். மரியாதையை காட்டி யாசிப்பவர்கள் மாப்பிள்ளை என்று வேடம் போட்டுக் கொள்ளுகிறார்கள். என்னுடைய தமிழன் இலவசங்களை பெறுவதற்காக அல்லவா வாக்காளன் வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறான். இளம்பூரணர் அழகாய் சொல்லுவார், மானம் என்பது தன் நிலையினும் தாழாமை, தாழ்ந்தால் உயிர் வாழாமை என்று சொன்னான். நான் இப்படி சொல்லி என்னுடையதை நிறைவு செய்கிறேன். தாகத்தால் தவிக்கின்றான் கணைக்கால் இரும்புரை. மரியாதை இல்லாமல் குடி தண்ணீர் வழங்கப்படுகிறது. அந்த குடி தண்ணீரை குடிக்க மறுத்து உயிர் நீக்கிறான். தமிழர்களே, மானத்தை தொலைத்து விட்டு பணத்தோடு வாழாதீர்கள், பணத்தை தொலைத்தாவது மானத்தோடு வாழுங்கள் என்று சொல்லி, நீங்கள் எவ்வளவு பெரிய படிப்புகள் படித்தாலும் சரி, எந்த நாட்டில் சென்று வாழ்ந்தாலும் சரி, பாட்டி சொல்லை தட்டி விடாதீர்கள், தமிழ் பாட்டி சொல்லை தட்டி விடாதீர்கள். ஏற்பது இகழ்ச்சி. நன்றி. ஏற்பது இகழ்ச்சின்னா ஏழை எப்படி வாழ்கிறது, அவளே தான் ஐயமிட்டு உண்ணணும்னு சொல்கிறா இல்லையா? அன்னை தெரசா நிறைய ஏற்றாங்க, அது இகழ்ச்சியா? எத்தனை வேட்டை வாங்கினாங்க அந்த அம்மா? அது இகழ்ச்சி இல்லை. எதற்காக ஏற்கிறா என்பதனை பொறுத்து தான் அது இகழ்ச்சியா புகழ்ச்சியான்னு முடிவு பண்ணும். ஏற்பது இகழ்ச்சி இல்லை. சென்னை மாநகரம் முழுவதும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய பொழுது ஏழைகள் குடிசைகளில் இருந்தார்கள், சங்கடப்பட்டாங்க. அரசாங்கம் அவங்களுக்கு ஆளுக்கு 2000 5000 கொடுத்து அவங்கள காப்பாற்றணும்னு முடிவு பண்ணுது. அரசாங்கம் கொடுக்குதப்போ கோடீஸ்வரனுங்களும் ஐகான் காரில் போய் அதை வாங்கினான் பார்த்தியா, அதுதான் இகழ்ச்சி. ஸ்டேட் பேங்கில் மேனேஜராக வேலை பார்க்கவேன் நம்ம மார்வாடிகள் ராஜஸ்தான்காரெல்லாம் பெரிய காரில் போய் ஃபோர்டில் போய் அந்த 5000 ரூபா வாங்கினானா அது ஏற்பது
ஏற்பது இகழ்ச்சியல்ல, எதற்கு ஏற்கிறோம் என்பதை பொறுத்தது அது, இல்லையா? ஒரு 1000 குழந்தைகளை வச்சு ஒருத்தர் அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துருக்காருன்னா அவர் ஏற்பது. ஆனால் ஏற்பது இகழ்ச்சியில் இன்னொரு சிக்கலை வச்சிருக்கா அந்த கிழவி. யாரிடம் ஏற்கிறாய் என்பதை பொறுத்து நிகழ்ச்சி இருக்கிறது. கள்ளச்சாரையா வியாபாரிட்டையும் கந்து வெட்டிக்கு கொடுக்க வேண்டியும் அன்னை தெரசா வாங்கினா அது ஏற்பது இகழ்ச்சி. அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு அவன்கிட்ட 1 லட்சம் ரூபா வாங்கினா அம்பாளுக்கு அபிஷேகம் நடக்கும்போது அம்பாள் முகத்தை சுளிக்கா சாராயவாட அடிக்கடாங்காவா, அது ஏற்பது. ஆனால் அருமையாக பேசுனடா இன்னைக்கு, நீ ரொம்ப அருமையாக பேசு, நல்லா இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக பௌசியா பானு அவர்களை தொடர்ந்து ஐயமிட்டு உன் தலைப்பில் பேச வரும் அடுத்த பேச்சாளர் திரு இளமுருகன். ஏற்பது இகழ்ச்சி என்று சொன்ன பாட்டி அடுத்த வரியிலே ஐயமிட்டு உன் என்று சொன்னால் அதை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு ஐயம். ஐயமும் பிச்சையும் ஒன்றா வேறா என்பதுதான் எனக்கு ஐயம். ஐயமும் பிச்சையும் ஒரு மாதிரி இருந்தாலும் ஒரே மாதிரி இல்லை. உழைக்க முடிந்தவர்களுக்கு கொடுப்பது பிச்சை, உழைக்க முடியாதவர்களுக்கு கொடுப்பது ஐயம். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு என்றானே வள்ளுவன். அந்த தக்கார் யார்? உழைக்க முடியாதவர்கள், துறவிகள். துறவிகள் என்றால் பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி நரிபோல் உழன்று நன்மங்கையரை தாய் போல் கருதி தமர்போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி செய்போல் இருப்பார்களே, அந்த துறவிகளுக்கு ஐயமிட்டு உன். உழைக்க முடியாதவர்கள் என்றால் பொம்மைகள் சேர்த்து சாய்த்த கோபுரங்கள் முதியவர்கள், அவர்களுக்கு ஐயமிட்டு உன். படைப்பவன் எழுதிய படைப்பு கவிதையிலே எழுத்து பிழைகள், திருநங்கைகள், அவர்களுக்கு ஐயமிட்டு உன். சந்தி பிழைகள், மாற்றுத்திறனாளிகள், அவர்களுக்கு ஐயமிட்டு உன். ஐயமிட்டு உன் என்றால் வாயால் உண்ணுவது மட்டும்தான் உணவா? இன்னொன்று தெரியுமா? கொடிய நோய் எய்ட்ஸால் இறந்தவர்களை விட, புற்றுநோயால் இறந்தவர்களை விட பசிப்பிணியால் இறந்தவர்கள் அதிகம் இந்த உலகத்திலே. அந்த ஹிட்லர் கூட ஒரு முறை 6 மில்லியன் மக்களை கொன்றான். இந்த பசி என்னும் ஹிட்லர் ஆண்டுதோறும் 13 மில்லியன் மக்களை கொன்று கொண்டிருக்கிறானே. வாழ வழியின்றி வயிற்றுக்கு சோறின்றி இருப்பவர்களுக்கு நல்ல உணவை ஐயமிட்டு உன். ஆக உன் என்றால் வாயால் உண்ணுவது மட்டும்தான் உணவா? இல்லை, மனத்தால் உண்ணுவது உணவு. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று 5 புலன்களால் உண்ணுவதும் உணவு. செவிக்கு உணவில்லாத பொழுது என்றுதானே சொன்னான் என் வள்ளுவன். அந்த செவிக்கு உணவு கல்வி, கேள்வி. அந்த கல்வியை ஐயமிட்டவர் காமராஜர். நீயும் கல்வியை ஐயமிடு. நீ இறந்த பெண்ணும் வாழ வேண்டுமா? இறந்த பெண்ணும் இந்த உலகத்தை காண வேண்டுமா? கண்தானம் செய். இருக்கும் போது இரத்த தானம் செய், இறந்த பிறகு கண்தானம் செய். ஒரு முக்கியமான ஒரு கருத்து, ஐயமிட்டு உன் என்றோம். ஐயமிடுவதற்கு முக்கியமான ஒரு பொருள் வேண்டுமே. உள்ளம், அது இருக்கிறதா? உள்ளம் இருக்கும் இடத்திலே ஒரு பெரிய பள்ளம் இருக்கிறது. மனிதனின் பாத்திரமும் பிச்சை பாத்திரமும் நசுங்கியே கிடக்கிறது. உனக்காக உன் வாழ்நாளில் 2 பில்லியன் முறை துடிக்கும் இதயத்தை ஒரு முறையாவது பிறருக்காக துடிக்கச் செய். வாழ வழியின்றி வயிற்றுக்கு சோறின்றி சாலையோர சாக்கு மாளிகையில் வேர்த்து கிடக்கிறானே, அவனுக்கு ஐயமிட்டு உன். வானம் பூமிக்கு ஐயமிடும், பூமி மனிதனுக்கு ஐயமிடும். ஆனால் மனிதன் யாருக்குமே ஐயமிடுவதில்லை. ஏ மனிதா, ஐயமிட்டு உன். இனியாவது ஐயமிட்டு உன். வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றாக பேசினீர்கள். அவையே சொல்லியிருக்கிறார், பசி வந்திட பத்தும் பறந்து போம்னு. அப்போ நம்ம பசி வந்துருச்சுன்னா என்ன போகுதுன்னே தெரியாது. அது வேணும்னாக்கா பசி இல்லாமல் இருக்கணுங்கிறதான் ஐயமிட்டுவன். அது செல்வர்கழகு செழுங்களை தாங்குதல்னு சொல்லியிருக்கிறாங்க. அதான் ஐயமிட்டு உன் சொல்லியிருக்காங்க. உணவுக்கு பேர் என்னன்னு கேட்டால் பாத்தூன்னு பேர். தமிழில் பாத்தூன் என்று சொன்னால் பகிர்ந்து உண்ணுதல்னு தான் பொருள். உணவு என்றாலேயே பகிர்தல் தான். பகிராத உணவு உணவில்லை. உண்ணுகிற போது இட்டு உண். என்ன இட்டு உண்? ஐயமிட்டு உண். ஐயம் இட்டு உண் என்கிற போது
வேண்டியவர்களுக்கு, உரியவர்களுக்கு, வறியவர்களுக்கு இட்டு உண், அப்போதுதான் அதுக்கு உணவுன்னு பேரு. தான் மட்டும் உண்டால் தீனின்னு பேரு. இல்லை, அம்மா கூட ஒன்று சொன்னாங்க, பசி வந்துட மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனின் கசிவு வந்த சொல்லியர் மேல் காமுறுதல் இப்பத்தும் பசி வந்துட பறந்து போகும்னு அவ தான் சொன்னான் அந்த செய்தி. ஐயம் இட்டு உண்ணா என்னது? ஐயம் இடுவது அதெல்லாம் இல்லை. இப்போ நம்ம எப்படி ஒரு வறியவரோ ஒரு ஏழையோ நம்மகிட்ட வந்தால் எப்படி கொடுக்குறோம்? நம்ம எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு இந்த மிச்சம் மிஞ்சாடியெல்லாம் சேர்த்து கலந்து போடுறோம். அப்படி கூடாதுங்க ஔவையார். முதல்ல அவனுக்கு ஐயம் இட்டுட்டு அப்புறம் நீ உண்ணு. வறியவனுக்கு முதல்ல இட்டன்னு வச்சுக்க, அதான் ஐயம். அதை விட்டு நீ வீடு பூரா சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதம் இருக்கிறத போடுறது ஐயம் இட்டு ஒன்றும் இல்லை. உணவு தயார் பண்ண உடனே என்ன பாருங்கிறா, விருந்து வந்திருக்கிறதா பார், வறியவன் நிற்கிறானா பார், ஏழை நிற்கிறானா பார், அவனுக்கு உணவு விட்டு விட்டு நீ உண்டால்தான் அது உனக்கே செரிக்குங்க ஔவையார். இந்த உணவு செரிக்கணும்ல உனக்கு. நீங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்திங்க பார்த்தீங்களா, அது உங்கள் அறிவு. நீங்கள் எங்களுக்கு ஐயமிட்டு உண்ணிட்டீங்க. தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீண்டும் வரவேற்கிறோம். இது ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. உடன் வழங்குவோர் கற்பக விநாயகா கல்வி குழுமம். ஒப்புர ஒழுகு என்னும் தலைப்பில் இந்த வாரத்தின் நிறைவு பேச்சாளர் திரு பாலமுருகன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே 1000 வீரர்களின் வீரம் செறிந்த ஒரு நெஞ்சம், சில நூறு புலவர்களின் தமிழ் இன்பம் விளைக்கும் ஒரு புலமை, 10 மன்னர்களின் பகை என்றாலும் தனியாளாய் தூது செல்லும் ஒரு துணிவு, தமிழ்தாய் தவமிருந்து தனித்து பெற்றெடுத்த தலைமகளாய் பிறந்திட்ட ஔவையார் அருளி செய்த ஆத்திச்சூடியின் 9ஆம் கட்டளைத்தான் ஒப்புர ஒழுகு. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று உலகறிய உறக்கச் சொன்னவன் என் பாட்டனுக்கு முப்பாட்டன் கணியன் பூங்குன்றன். ஐநா சபையின் நுழைவு வாயிலில் கருத்து குருத்தோலையாய் காற்றில் அசைவதும் யாதும் ஊரே யாவரும் கேளீர். உலக மக்களை ஓரினமாய் பார்க்கும் ஒழுக்கம்தான் ஒப்புரவு. நம் மக்கள் வழியில் நாம் நடப்பது நடப்பு, உலக மக்கள் வழியில் ஒன்றாய் நடப்பதே சிறப்பு. உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க இடமும் பிணிக்கும் மருந்தும் தருபவனே உண்மையான கடவுள். ஒரு வழியால் இவ்வழி நடந்தால் மனிதன் கூட தெய்வமாகலாம். சாதியும் சமயமும் மூட பழக்கங்களை மொத்த குத்தகைக்கு எடுத்துவிட்ட பின்னர் அன்பு நெறி காட்டி ஆசை தலை எரித்து இம்மண்ணில் அமைதியை விதைத்த புத்தன், அன்பே மக்களை இணைக்கும் உன்னத நெறி என்ற அரபு தேசத்து நபி பெருமான், பாவப்பட்ட மக்களுக்காக கசிந்துருகி கண்ணீர் மல்கி அறியாமைக்காக இறங்கி இறைச்சிப்பு வழங்கிய இயேசுபுரான், இவர்கள் காட்டிய வழிகளே தான் சுழன்றும் ஏற்பின்னதான இவ்வுலகம் நடைபெற வேண்டும். இதைத்தான் என் பாட்டி அவ்வை சொன்னால், ஒற்றுமையோடு ஒழுக்கத்தோடு உலகத்தோடு ஒன்றாய் வாழ வேண்டும் என்பதை இந்த ஒரு வரியிலே முடித்து விட்டாள். பொது உடைமை பூங்காவிலே வாழ்கின்ற மலர்களாகிய மக்கள் நாம். இங்கே வண்ணங்கள் மாறுபடலாம், நிறங்கள் வேறுபடலாம், பெரிதென்றும் சிறிதென்றும் தாழ்வுகள் உண்டாகலாம். ஆனால் நாம் எல்லோரும் மலர்களே என்று தேரலாம். தன்னிடம் இருப்பதை தானாக முன்வந்து நல்வாழ்விற்காக நகர்கின்ற பொழுதுதான் அனைவரும் சமமாகின்றோம். உலகத்தோடு ஒட்டி ஒழுகி வாழ்கின்ற போது சரிநிகர் சமானமும் ஆகிறோம். ஆண்டுக்கொரு மந்திரமாய் 3000 அருளிய திருமூலர் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று இதைத்தான் பாடினார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று சாத்தனாரும் இதனால் தான் கவி சாற்றினாரோ என்பதை இந்த மேடையிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். உழைப்பதே கடன், உழைப்பதே கடன், விளைத்ததை பிழைப்பின்றி இருபார்க்கும் ஈவதே கடமை என்று வாழ்வோர் நம் உழவர் பெருமக்கள். அதனாலன்றோ வேளாண்மைக்கு பிறருக்கு உதவுதல் என்று பொருளாயிற்று. ஔவையினுடைய ஆத்திச்சூடியின் வாயிலாய் மழலை கல்வியை கற்ற என் தமிழ் பிள்ளைகள் இன்றைக்கு ரைன் ரைன் கோவே, ரைன் ரைன் கோவே என்று சொல்லி தந்து கொண்டிருக்கிறீர்களே, ஒன்றை பதிவு செய்கிறேன் ஆழமாய். தாய்மொழியினுடைய அடையாளம் இல்லாதவன்
பண்பாட்டினுடைய அடையாளம் இல்லாதவன், தன்னுடைய இனத்தினுடைய அடையாளம் இல்லாதவன் தகப்பன் பெயர் தெரியாத பிள்ளைக்கு சமம் என்பதை இந்த மேடையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவ்வையினுடைய ஒற்றுமை ஒழுக்கம் பேணுதல் இருந்தால் தமிழன் எங்கும் வாழலாம், எங்கும் சாதிக்கலாம் என்பதை கூறி அவ்வைக்கும் வெற்றியே, அவ்வையின் சொல்லுக்கும் வெற்றியே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒப்புரவொழுகு என்று சொல்வது ஊருடன் வாழ் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை நாம் எல்லோருமே கடைபிடித்தால் நன்ற உலகம் இருக்கும். ரொம்ப நல்லா பேசுகிறீங்க தம்பி. ஆமாம், எத்தனை தடவை பதிவு செய்வீங்க? இல்லை, பதிவு செய்கிறேன்றீங்களே, இது உங்கள் மனத்தில் பதியும் என்று நம்புகிறேன்னு சொல்லுங்க. இது யாரோ உங்களுக்கு ஐ வுட் லைக் டு பாயிண்ட் அவுட் ஆர் ஐ வுட் லைக் டு ரிஜிஸ்டர் மை தாட் என்பது ஆங்கில வழக்கம். இதை நீங்கள் அப்படி சொல்லி பழகியிருக்கிறீர்கள். இளம் பிள்ளைகள் எழுச்சி வாய்ந்த பேச்சாளர்களாக திகழ வேண்டும். நம்முடைய கொல்லையில் ஒரு நெல்லை கண்ணன் மட்டும் பூத்தால் போதாது, ஏராளமான நெல்லை கண்ணன்கள் உருவாக வேண்டும் என்ற ஒரு அன்புரிமையால் நான் சொல்லுகிறேன். இன்னும் ஒன்று, அந்த தலைப்பையே நினைத்து பார்க்கலாம். ஒட்டுறவுன்னு சொல்லுவார்கள், ஒத்ததுன்னு சொல்லுவார்கள், ஒப்புன்னு சொல்லுவார்கள். எல்லாத்துக்கும் ஒரே பொருள் தான். ஒப்புரவு என்றால் எல்லாருக்கும் ஒத்துப்போதல், இசைவாக இருப்புதல். அது எப்போ வரும்? எல்லாருக்கும் நிகரான சூழ்நிலை இருக்குமானால்தான். நீ ஒரு நல்ல வார்த்தை சொன்னீர்கள், பொதுவுடைமை பூங்காவில் பூத்த மலர்கள் என்று. அந்த மலர்களுக்குள் மனம் ஒவ்வொரு வகையாக இருந்தாலும் அது பூக்கள் தான். அதுபோலத்தான் ஒப்புற மற்றவர்களோடு இசைந்து போவதற்கு முடிந்த வரையில் நீ ஒழுகு. ஒழுகு என்று சொன்னால் செய்யின்னு பொருள். அதெல்லாம் என்ன அருமையாக பேசுகிறீங்க நீங்கள். அதான் நீ பதிவு செய்த நான் நல்லவளை அண்ணன் கேட்டுக்கிறான், நான் கேட்டுப்பேன். ரொம்ப பதிவு செய்கிறியடான்னு நான் கேட்கணுன்னு. பதிவு செய்வேன்ட்டு இருக்க. நீ பதிவு செஞ்சுட்டடா குட்டி. அது அப்படின்னானே, இது நான் சொல்லுகிறேன், இது உண்மை, நீ கேளுன்னு சொல்லு. உண்மை பேசுகிறவனெல்லாம் கேளு என்று சொல்லுகிற அதுக்கு யோசிக்கிறதுனால தாண்டா உண்மையே இங்கே மழுங்கி போகுது இந்த நாட்டில். சொல்லும்போது இது உண்மை, கேளுன்னு சொல்லணும். பெரியார் பேசுகிற மாதிரி ரொம்ப அருமையாக இருந்தது. ஒப்புரவு ஒழுகுனா வேற ஒன்றும் இல்லை, ஒப்புரவையே ஒழுக்கமாக கொண்டால் உலக மனித குலம். ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் நீ சாப்பிட மாட்டேங்கிறது தான் வருத்தமாக இருக்கு. இப்போ நல்லா இருக்கு. மிக அழகாக பேசுனீங்க பாலமுருகன். நன்றி. ஊரோடு உறவாக வாழணும் அப்படிங்கிற நீங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு இன்னைக்கு நமது இளைஞர்களுக்கு நாம் நினைவுபடுத்தல் அவசியம்தான். காரணம், பெற்ற அன்னையை கூட தள்ளி வைத்து பார்க்கும் காலம் இது. ஆனால் உறவுகளுக்கு மத்தியில் நாம் உயர்ந்து நிற்கணும் அப்படின்னா நம்ம எல்லோரோடும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற தலைப்பு அவசியமாகவே இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி இது. 6 பேச்சாளர்களும் தங்களின் வாதங்களை முன்வைத்து விட்டார்கள். இதோ மதிப்பெண்ணுக்கான நேரம் இது. ஆர்வத்தோடு அழைக்கிறோம், வாருங்கள். ஔவையின் முதுமொழியாம் ஆத்திச்சூடியை தலைப்பாக கொண்டு இந்த வாரத்தில் 6 பேச்சாளர்களும் தங்கள் வாதங்களை நிறைவு செய்திருக்கிறார்கள். இவர்கள் எடுத்த மதிப்பெண்கள் என்னென்ன, இந்த வாரத்திற்கான சிறந்த பேச்சாளர் யார் என்பதை கேட்டு தெரிந்து கொள்வோம். தமிழ்கடல் தலைமை நடுவர் ஐயா நெல்லை கண்ணன் அவர்களை கேட்டு. ஈவது விளக்கேல் என்று உணர்த்திய ஜெயசங்கரி 19 மதிப்பெண்கள் பெற்று 5வது இடத்தில் இருக்கிறார். இளஞ்செழியனும் அவரோடு தான் இருக்கிறார். 19 மதிப்பெண்கள் பெற்று அறம் செய்ய விரும்பு என்று பேசிய இளஞ்செழி. ஒப்புற ஒழுக வேண்டும் என்று உணர்த்திய பாலமுருகன் 20 மதிப்பெண்கள் பெற்று 4வது இடத்தில் இருக்கிறார். ஊக்கமது கைவிடேல் என்று உலகை சுற்றி பேசிய கல்யாண சுந்தரம் 22 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடத்தில் இருக்கிறார். ஏற்பது இகழ்ச்சி என்று நமக்கு உணர்த்திய பௌசியா பானு 24 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்தில் இருக்கிறார்.
ஐயமிட்டு உண்ணச் சொன்ன இளமுருகன் 25 மதிப்பெண்கள் பெற்று முதலிலே இருக்கிறார். அந்த ஹிட்லர் கூட ஒரு முறை 6 மில்லியன் மக்களை கொன்றான். இந்த பசி என்னும் ஹிட்லர் ஆண்டுதோறும் 13 மில்லியன் மக்களை கொன்று கொண்டிருக்கிறானே. வாழ வழியின்றி வயிற்றுக்கு சோறின்றி இருப்பவர்களுக்கு நல்ல உணவை ஐயமிட்டு இதற்காக நான் ஏங்கி இருக்கிறேன். இதற்காக இத்தனை வாரங்கள் நான் போராடி இருக்கிறேன். ஆனால் இந்த பரிசு என்னை மேலும் இதே நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்கு ஊக்கப்படுத்துகிறது. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வாரத்தின் தலைப்பு ஆத்திச்சூடி. இதை என்றும் வாடாமல் இருக்க இதயத்தில் சூடி வைத்து கொண்டிருந்தால் வாழ்க்கை வழிகள் இல்லாமல் இருக்கும் என்பதில் ஐயப்பாடு ஏதும் இல்லை. மீண்டும் இணைவோம் அடுத்த வாரத்தில். இது ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. உடன் வழங்குவோர் கற்பக விநாயகா கல்வி குழுமம்.